ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்றைக்கி பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அங்குஷ்டமாத்திர வபுருத்பதித புரஸ்தாத் அங்குஷ்டமாத்திர வபுருத்பதித புரஸ்தாத் பூயோத கும்பி சதிருஷ சமஜ்ரும்பதாஸ்த்வம் பூயோத கும்பி சதிருஷ சமஜ்ரும்பதாஸ்த்வம் அப்ரே ததாவித முதீக்ஷ்ய பவந்தமுச்சைஹி அப்ரே ததாவித முதீஷ்ய பவந்தமுச்சைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சக சூனுபிஸ்வைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சக சூனுபிஸ்வைஹி அங்குஷ்டமாத்திர வபுருத்பதித புரஸ்தாத் பூயோத கும்பி சதிருஷ சமஜ்ரும்பதாஸ்த்வம் அங்குஷ்டமாத்திர வபுருத்பதித புரஸ்தாத் பூயோத கும்பி சதிருஷ சமஜ்ரும்பதாஸ்த்வம் அப்ரே ததாவித முதீக்ஷ்ய பவந்தமுச்சைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சக சூனுபிஸ்வைஹி அப்ரே ததாவித முதீஷ்ய பவந்தமுச்சைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சக சூனுபிஸ்வைஹி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். புரஸ்தாத்து அதன் பிறகு, அங்குஷ்ட மாத்திர கட்டை விரல் அளவுக்கு, வப்புகு திருமேனி உடையவராக, உத்பதிதகத்வம் தோன்றிய பிரம்மாவின் மூக்குத்வாரத்திலிருந்து வெளியில் வந்த நீங்கள், பூயோ அத்தக பிறகு மீண்டும், கும்பி சதிருஷ யானை அளவிற்கு வளர்ந்தீர்கள், சமஜ்ரும்பதாக பிறகு மேன்மேலும் வளர்ந்து, அப்ரே வானளாவ உயர்ந்து வளர்ந்து நின்றீர்கள், ததாவிடம் அப்படி, உச்சை மிக உயரமாக மிகப்பெரிய அளவை உடையவராக, பவந்தம் உதீக்ஷ்ய உங்களை பார்த்து, ஸ்வைஹி சூனுபிகி சக தன்னுடைய புதல்வர்களுடன் கூடிய, விதிகி பிரம்மதேவர், விஸ்மேரதாம் அகாத்து அளவற்ற ஆச்சரியம் உடையவராக ஆனார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அங்குஷ்டமாத்திர வபுருத்பதித புரஸ்தாத் பூயோத கும்பி சதிருஷ சமஜ்ரும்பதாஸ்த்வம் அப்ரே ததாவித முதீக்ஷ்ய பவந்தமுச்சைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சக சூனுபிஸ்வைஹி. பிரம்மாவின் நாசித்வாரத்திலிருந்து சின்ன பன்றிக்குட்டி வடிவில் பகவான் தோன்றினார். முதல்ல அவருடைய உருவம் கட்டை விரல் அளவுதான் இருந்தது. பிறகு யானை அளவு பெரிதாகி வானளாவ உயர்ந்து விட்டார். இதை பார்த்து பிரம்மாவும் அவருடைய புதல்வர்களும் மிகுந்த ஆச்சரியத்தை அடைந்தனர்.